சவுக்கு அடிப்படையில் ஒரு மெர்சினரி கூலிக்கு இது மாதிரி வேலை. இந்த நபரை இதுவரைக்கும் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை பிடிச்சிட்டாங்களாம். அதில் அந்த செக்ஷன் ஏ பிரிவில் வருது, பி பிரிவில் வருது. இதான் இப்போ சவுக்கு போன்ற நபர்களோ இந்த செக்ஷன் பேசக்கூடிய ஆட்களோ அவங்க ரேவண்ணாவுக்கு போய் வாதாரம் பண்ணுறாங்க. இல்லை இது கான்சென்சுவல் செக்ஸ் தான், ரேப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ நியாயமாக என்னுடைய கருத்துப்படி செக்ஷன் போடுறதை காட்டிலும் சவுக்கு அதை ஒளிபரப்பிய அந்த சேனல் இருக்கு இல்லையா, அங்கே பெண் காவலர்கள் அல்லது காவலர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கையில் செருப்போட சவுக்குக்கு எதிராக செருப்பை காட்டி போராட்டம் பண்ணது சரி. ஆமா, கருத்துரிமை தான். அது அமைதி வழியில போராட உரிமை உண்டு. அதுதான் 1901 நான் ஒரு ரிசோர்ஸ் என்ன ஏன் யூஸ் பண்ண மறுக்கிறாரு, நான் சர்வீஸ் ஆஃபர் பண்றேங்க, என்ன ஏங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பேட்டியில வெளிப்படுத்துறாரு. முன்ஜாமீன் தெரியுது. ஆன்டிசிபேட்டரி பெயில நேரம் சேனல் வழியா போட்டுருக்காரு. அவரு சிஎம் மட்டும் தான் பார்த்தாரா? அப்படிதான் சொல்றாரு. மோடியை பார்த்துருக்காரு, அப்புறம் ஜோ பைடனை பார்த்துருக்காரு. அதெல்லாம் சொல்லலையா? இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு ஊடகத்துறையில் கோதி மீடியான்னு சொல்றோம். மோடிக்கு எதிராக எதுவுமே வர்றது கிடையாது. காங்கிரஸ் கட்சியே இருட்டடிப்பு செய்யப்படுது. எதிர்கட்சிகள் எப்படி பண்ணப்படுது? மோடிக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு என்ற ஒரு கூலிப்படை பேர் வழி அவனை கைது பண்ணதுனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு ஆள் எழுதுறாருனாக்கா அவன் ஒன்றும் மென்டலா இருக்கும். இல்ல இவரை பேட்டி எடுக்கின்ற ரெட்டிக்ஸ் ஃபெலிக்ஸோ இல்ல மற்ற நபர்களோ இவங்க யாருமே இவரோட டபுள் ஸ்டாண்டை எப்பயுமே கேள்விக்கு உட்படுத்துவதில்லை. ரெட்டிக்ஸ் திமுகவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் செய்வதற்கும் பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செய்வதற்கும் இந்த ஊடகம் ஒரு தளமா பயன்பட்டு அதை ஒரு நியூட்ரலான மீடியா என்று கருதி அதில் போய் பேட்டி கொடுக்குறவங்க பேசுறவங்க அவங்களாம் ஏன் இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பி அவனை லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. பெண் அதிகாரிகளை இப்படி பயன்படுத்துறாங்க, பெண்களும் உடன்படுகிறார்கள் அப்படின்றத ஆமா தோழர் தெரியல. அப்போ ஆமா தோழர்னாக்க ஏன் தோழர் அவங்க செக்ஷனுக்குள்ள வரலன்னு 2 வருஷத்துல சவுக்கு ஃபெலிக்ஸ் இவங்க பேசுனதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனாக்கா அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கோயம்புத்தூர் போய் அழைச்சிட்டு போற வழியில தாராபுரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. சவுக்கு சங்கர் காயம் இல்லாமல் தப்பித்து விடுகிறார். போலீசாருக்கு காயம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு வேற ஒரு வாகனத்தை மாற்றி அவரை கோயம்புத்தூர் குற்றவியல் நடுவர் முதன்மை அமர்வு நீதிபதி கோபாலகிருஷ்ணன் அவர் முன்னாடி ஆஜராக்குறாங்க. அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் மேல பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு உள்ளிட்ட 5 பிரிவுகள் மற்றும் 1/2 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கிலும் சவுக்கு சங்கர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஓட்டுநர், உதவியாளர் அப்படின்னு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு சவுக்கு சங்கரனுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட் அவர் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அவர் கூட பணியாற்றுகின்ற லியோ ஸ்டாலின் அவர் பெண்களிடம் சில்மிஷம் செய்ததாக ஒரு வழக்கில் தேடப்பட்டு வருகிறார். அவர் தலைமறைவு அப்படின்ற தகவல் வருது. இதற்கு சற்று முன்னதாக முத்தலீஃப் அங்கு பணியாற்றிய எடிட்டர் முத்தலீஃப் மீதும் வழக்கு இருந்ததாக சவுக்கு சங்கரே சொன்னார். ஆனால் சற்று முத்தலீஃப் முந்திக் கொண்டு அவர் சவுக்கு மீடியாவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் சவுக்கு சங்கர் கைதுக்கு ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்ற 2 கோணங்களில் சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கிறாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சுருக்கமா இந்த வழக்கை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப அடிப்படையா ஒரு கேள்வி எழுது. இப்ப சவுக்கு சங்கர் சொல்றாரு, கூடுதல் டிஜிபி அருண் அவர் ஒரு பாலியல் பொறுக்கி, சப் இன்ஸ்பெக்டர்ஸ், பெண் காவலர்கள், கான்ஸ்டபிள்ஸ், டிஎஸ்பி இந்த லெவல்ல இருக்கிறவங்களாம் தங்களுடைய ப்ரமோஷனுக்காக அருணிடம் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அருணும் ஒரு மேலதிகாரின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்து கொள்கிறார். அந்த பெண்களும் பதவி உயர்வுக்காக இணங்கி போகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ரெட்பிக்ஸ்ல பேசுறாரு. அது மட்டுமின்றி ஏற்கனவே அவர் சிறைக்கு போனது
நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதிகளிடம் வேலை செய்கின்ற ஓஏ பெண்கள் அவர்கள் தங்களுடைய வசதிக்காக நீதிபதிகளிடம் படுக்கிறார்கள், நீதிபதிகளும் அவர்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி சிறைக்கு போனார். இவ்வளவு ஆபாசமாக மிக மோசமாக ஒரு நபர் பேசுகிறார். ஆனால் இவருக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும், இவர் கைது செய்தது தவறு அப்படின்ற ஒரு கருத்து எழுந்திருக்குது. முதலில் இவர் பேசிய விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முதல்ல இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக உங்கள் சேனலில் ஒரு நேர்காணலுக்கு போகிறேன்ன போது, தோழர் நீங்கள் இதெல்லாம் தேவையா, சவுக்கு மேட்டரெல்லாம் நீங்கள் பேசணுமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, சவுக்கை பற்றி பேசுகிறதை காட்டிலும் சவுக்கு என்ற நபர், அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இதெல்லாம் பற்றி கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தெளிவாக தெரிஞ்சப்போ, அறிஞர்கள் என்று சொல்லப்படும் சிலர் அவருக்கு ஆதரவு, அவருடைய கருத்துரிமைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதுக்காக நம்ம பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போது இது கருத்துரிமைன்றாங்க, என்ன கருத்துரிமைன்னு எனக்கு என்ன கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னது போல் அதை நான் கேட்டேன். அவர் அந்த அதிகாரியை பற்றி சொல்வதை காட்டிலும் அதிகாரிக்கு கீழே பணியாற்றக்கூடிய பெண் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் தங்களுடைய ஆதாயத்துக்காக, பதவி உயர்வுக்காக, இன்ன பிற விஷயங்களுக்காக அவரிடம் இவங்க இந்த மாதிரி தங்களை ஒப்புவிக்கிறார்கள் அப்படின்னு அந்த பெண்களை தான் கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி அவர் பேசியிருக்கார். அது இவர் ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்தின் முறைகேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தார், அதற்காக இவங்களை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இதுக்கு பொழிப்புரை சொல்கிறதுன்னா, அவர் பேசியிருக்கிறதுல அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை இப்போ பெண் காவலர்கள் இந்த மாதிரி சில இடங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். பல ஊடகங்கள் அதை பற்றி செய்தி. ராஜேஷ் தாஸ் இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எப்படி பாலியல் தொல்லை கொடுத்தாரு. அப்போ அதை டீல் பண்ற முறை வேற. அந்த அந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கிற ஒருவர் பேசுற முறை வேற. ஆனால் இவர் பெண்களுக்காக குரல் கொடுப்பவர் அல்ல, பெண்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அப்படின்றது நீங்களே பல உதாரணம் சொல்லிட்டீங்க. நீதிபதிகள்கிட்ட இப்படி போய் சாதிச்சுக்கிறாங்க. அவர் இதில் மட்டும் இல்லை, பல இப்போ ஸ்ரீமதி விஷயத்தில், தூத்துக்குடி துப்பாக்கி சூடில், எல்லாத்துலேயுமே மக்களுக்கு எதிரான நிலை எடுத்து, ஆத்தூர் விவசாயிகள், ராம்குமார் சிறையில் நடந்த அந்த மர்ம மரணம், அது மட்டும் இல்லாமல் பெண் பத்திரிகையாளர் குறித்து எஸ்வி சேகருக்கு முன்னமே ஆபாசமாக எழுதியிருக்காரு சவுக்கு சங்கர். இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பொதுவாகவே எதற்காக பேசுகிறார். இப்போ யாரோ ஒரு எக்ஸ்னு ஒரு அதிகாரி, இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது கட்சிகளாக இருக்கட்டும், அதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிகளிலும் கோஷ்டிகள் இருக்கும். இவனுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு இவனை பிடிக்காது. அப்போ எதிர்த்தரப்பை பற்றி ஒரு வதந்தி பரப்புவது, செய்திகளை வரவழைப்பது அப்படின்றதுக்கு காசு கொடுத்து என்கேஜ் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா. இதுக்கு ஊடகங்களுக்கு காசு கொடுக்கறது, நிருபர்களை தன்னை கட்டுவது, இதை கட்சிகளில் நடக்கும். அதிகார வர்க்கத்திலும் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை போட்டு கொடுக்கறது, செய்தி வரவழைக்கிறது. அப்படி சவுக்கு அடிப்படையில் ஒரு மெர்சினரி, கூலிக்கு இது மாதிரி வேலை பார்க்குற ஆள். அவன் காசு கொடுத்தா அவருக்கு பேசுவார், இவன் காசு கொடுத்தா அவருக்கு பேசுவார். இது கூட தெரியாமல், இது தெரியலன்னு நான் அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ தெரிவித்திருக்கிறவர்கள்லாம் அவர் ஏதோ அவருடைய கருத்துரிமை, இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு காவல்துறையினுடைய அடாவடி நடவடிக்கை அப்படின்ற முறையில் பேசியிருக்கிறாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது இப்படி ஒரு கருத்து சொல்கிறது. இப்போ இதில் ஸ்ரீதர் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒருத்தர் ட்விட்டரில் எழுதுகிறவர், அவரும் சரி அறப்போர் ஜெயராமனும் சரி திமுகவும் பாஜகவும் ஒன்று. இப்போ நேற்று உலக பத்திரிகையாளர் நாளில் ஒரு நீண்ட கட்டுரையை முதல்வர் எழுதுறாரு, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு, பத்திரிகை சுதந்திரம் வேணும்னு வக்காலத்து வாங்குறாரு. ஆனால் சவுக்கு சங்கரை இவங்க கைது பண்ணுறாங்க. அப்போ மோடி கருத்துரிமையை நசுக்குவதற்கும் ஸ்டாலின் கருத்துரிமையை பறிப்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் கைதை முன்வைத்து இவங்க 2 பேருமே கேள்வி எழுப்புறாங்க. இல்லை இந்த மாதிரி திமுகவும் பிஜேபியும் ஒன்றுன்னு பேசுகிறவங்க, அவங்க நேரடியாக பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு அது ஒன்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம். சவுக்கையும் சிறைக்கு போயிட்டு அவர் திமுக எதிர்த்த உடனே பி டீம் அப்படின்னு அப்படிதான் பேச ஆரம்பிச்சிங்க. திமுகவை எதிர்த்தாலே இல்ல, திமுகவை எதிர்த்தாலே பி டீம் இல்லை. அதாவதுங்க, ஒரு கட்சியில ஒரு கட்சியின் ஆட்சியின் கீழே
இது தவறுன்னு நான் ஒத்துக்கல. இப்போ கைது பண்ணது தவறுகள் நடக்கலாம். அந்த ஒரு தவறு இந்த ஒரு தவறை வைத்துக்கொண்டு பி டீம்னு சொன்னது. இன்னைக்கு ஊடகத்துறையில் கோதி மீடியான்னு சொல்கிறோம். மோடிக்கு எதிராக எதுவுமே வர்றது கிடையாது. காங்கிரஸ் கட்சியே இருட்டடிப்பு செய்யப்படுது. எதிர்கட்சிகள் எப்படி பண்ணப்படுது? இப்போ மோடியை பற்றி சர்வதேச அளவில் ஊடகங்கள் எடை போட்டு எப்படியெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது மோடிக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், வெளியேறி இருக்கிறார்கள், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு என்ற ஒரு கூலிப்படை பேர் வழி அவனை கைது பண்ணதுனால ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு ஆள் எழுதுறாருனாக்கா அவன் ஒன்று மென்டலாக இருக்கணும், இல்லை நேரடியாக கைக்கூலியாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இது இப்படி பேசுகிறவங்கெல்லாம் பெரிய ஒழுக்க சீலர், வெங்காயம், அறம் இப்படி பேசக்கூடிய நபர்கள் இவங்க பொதுவாக பேசுறது என்ன அப்படின்னாக்கா நீதினா எல்லாருக்கும் ஒன்று தான். TN ரகு அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். இவர் பேசுவார் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம். ஐ எம் ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிஸ்ட். ஆமாம், இதான் பிரச்சனை அப்படின்றாரு. இதான் பிரச்சனை. ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிசம்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிசம்னா என்ன? எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு. எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டுன்னா என்ன? ஃபாசிஸ்டுக்கும் கருத்துரிமை உண்டு, ஜனநாயகம் பேசுகிறவங்களுக்கும் கருத்துரிமை உண்டு. இது ரெண்டும் சமமானது. அப்போ அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேசுங்க. இப்போ மோடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பிசி இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, சொத்தை பறிமுதல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, தாலி அறுத்து கொடுத்துறதா சொல்றாரு, 2 மாடு இருந்தால் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அவர் பேசுகிறாரு. இப்போ இதை பொய் செய்தி, ஃபேக் நியூஸு அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பக்கம் அமித்ஷா பேசுனதை போட்டு மாற்றி போட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களை. இப்போ ஃபாசிஸ்டுகள் இப்படி பொய் செய்தியை பரப்புவார்கள். இது மோடி இப்போ பேசுறது. லவ் ஜிகாதுன்னு பேசி ஒரு தேர்தலிலேயே ஜெயித்தார்கள். இப்படி இப்போ கர்நாடகாவில் அது மாதிரி வதந்திகளை பரப்பி வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு இதை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபாசிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து பிரச்சாரம் என்பது வெறும் கருத்து பிரச்சாரமாக இருக்கிறது இல்லை. அது ஒரு வன்முறைக்கான ஒரு ஏற்பாடாக இருக்குது. இது இந்த பக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க? அதை தடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையை சொல்லுங்க. இல்லை, இப்போ அது சரிதானே? கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படையை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றதான நம்ம முன்வைக்கிற வாதம். கருத்தை இத்து போன பழைய கேவலமான ஒரு வாதம் இது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது. அந்த கருத்து சிறுபான்மை மக்களுக்கு, தலித்துகளுக்கு, உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டுகின்ற கருத்து. அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்குது. இந்த பக்கம் அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னாக்கா, இப்படி விஷயங்களேன். இப்போ டாட்டா சோப்பு கம்பெனி வச்சுருக்காரு, நம்ம மகளிர் சுய உதவி குழு சோப்பு கம்பெனி வச்சுருக்கு. 2 பேரும் சுதந்திர சந்தை, 2 பேரும் சுதந்திரமாக போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ? மகளிர் சுய உதவி குழுவும் இந்துஸ்தான் லீவரும் சுதந்திரமாக சமமாக போட்டி போடுங்கன்ற மாதிரி ஃபாசிஸ்டுகள் எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருப்பவர்கள் ஒரு அவதூற பொய்யை பிரச்சாரம் செய்யும்போது அந்த கருத்துரிமையை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நீங்கள் கருத்து ரீதியாக ஃபைட் பண்ணுங்க என்று சொல்பவர்கள் அவங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபாசிசம் என்பது ஏதோ கருத்தோட கருத்து அப்படி பேசி முடிஞ்சிடுற விஷயம் அப்படி கருதி கொண்டிருக்கிறார்கள். நடைமுறையில் ஃபாசிஸ்டுகளுக்கு கருத்துரிமை வழங்கினால் அதன் விளைவு என்ன? கருத்துரிமையை பெற்றுக்கொண்டு உங்கள் கருத்துரிமையை அவர்கள் பறிப்பார்கள் இல்லையா? இது பல தேர்தல் இப்போ எல்லாரும் பிஜேபி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க? ஹிட்லர் கூட தேர்தல் வழியாக தேர்தலை ஒழிச்சிருவாங்க. இப்போ மோடியை பற்றி இந்த தேர்தலில் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும், மோடி ஜெயிச்சாக்க இதோட ஜனநாயகம் முடிஞ்சிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் மோடிக்கும் ஃபாசிஸ்டுகளுக்கும் ஜனநாயக உரிமை வழங்குவதை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் இருக்கிறதுலே மிகவும் ஆபத்தான விஷயம். இல்லை, இப்போ ஆபத்துனா அவங்க மோடி பொய் சொல்றாரு, நீங்க உண்மையை பேசுங்க, பேசுனா முடிஞ்சிரும்ல. எது முடியும்? அந்த பொய்ன்னு மக்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படி நடந்திருக்கா? இப்போ இது வரைக்கும் அது நடந்திருக்குதா? இது வரைக்கும் பொய் தான் வென்று கொண்டு இருக்கிறது. நான் இப்படி கேட்குறேன். உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. ஜெர்மனியில் நாசி ப்ராபகண்டா பண்ணுறதுக்கு தடை இருக்குது. பேசினாலே கைது பண்ணுவாங்க. அது சரியா தப்பா? அது சரிதானே. அந்த கருத்தை பிரச்சாரம் பண்ணி தானே 70 லட்சம் மக்கள். ஆமா, இப்போ ஐநாவில் ஜெனோசைடுக்கான கருத்தை பிரச்சாரம் செய்யறது தடை செய்ய வேண்டும் என்று ஐநா சொல்லுது. அதை என்ன செய்யலாம்? அப்ப ஐநாவும் ஹிட்லரும் ஒண்ணு அப்படி சொல்லலாமா?
ஆமா, இவங்க வைக்கிற இந்த அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா அப்படிதான் போகும். அப்சல்யூட்டிஸ்ட் கருத்து என்பது அதற்கு ஆதரவானது. இது வந்து இப்போ நீங்கள் இந்த கருத்துரிமை அப்சல்யூட்டிசமும் ஊழல் ஒழிப்பு அப்சல்யூட்டிசமும் ஒரே இதுதான். நீங்கள் அறப்போர் ஜெயராமன்னு சொல்கிறீங்க. ஆமா ஆமாம், அவங்க வந்து மோடி செய்கிற அதானி ஊழல் அல்லது மொத்த நாட்டையும் அவனுக்கு வந்து எழுதி கொடுக்கறது, எலக்ட்ரல் பாண்டு, அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய பிஎம் கேர்ஸு, இன்னும் எல்லா விதமான அயோக்கியத்தனங்கள் ஒரு பக்கம். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, KKSSR, இப்படி இவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் ரெண்டு சமம் என்பது தான் இவருடைய கருத்து. இது ரெண்டு சமம் என்று பேசக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய யோக்கியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் அண்ணா ஹசாரே பேசின அரசியல், இதுதான் நேற்று வரைக்கும் கேஜ்ரிவால் பேசின அரசியல். இப்படி பேசி தான் மோடியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த வேலையை மறுபடியும் இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்க்குற வேலை என்னன்னா, திரும்ப பிஜேபியை கொண்டு வருவதற்கு இவர்கள் வேலை பார்க்கிறார்கள். இது வேணும்னு காசு வாங்கிட்டு செய்கிறாங்களா அல்லது சொந்த முயற்சியில் வந்து இதை செய்கிறாங்களான்றது எனக்கு தெரியாது. காசு வாங்கினாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ஆனால் பாசிசத்தையும் ஜனநாயக கருத்தையும் ரெண்டு பேருக்கும் கருத்துரிமை உண்டு என்று பேசுவது, உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ என்ன, பிஜேபியை RSS ஒடிக்கிறணுன்றீங்களா? ஆமாம், தடை பண்ணணும், தடை செய்யணும் தான், அந்த கருத்தை தடை செய்யணும் தான். இல்லை, உங்களை மாதிரி முற்போக்கு பேசுகிற மற்றவர்கள், மூத்தவர்களே PFI தடையின் பொழுது, STBI தடையின் பொழுது அவங்க தடையை நீக்குங்க. சரி, அப்போ RSS வந்து பஜ்ரங்பலி இதெல்லாம் தடை செய்யணும்னு கோரிக்கை இருக்குது அப்படின்னா அதுவும் தடை செய்யறது தப்பு, அவங்களுக்கும் ஜனநாயகம். ரொம்ப தவறான கருத்துங்க. எதையும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு ரொம்ப ஜனநாயகமாக இருக்கிற மாதிரி அது தெரியலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2018 அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி வாங்கிக்கலாம், யார் வேணால் போய் நம்ம ஊர் மாதிரி பொட்டிக்கடையில் வாங்குற மாதிரி நம்ம போய் வாங்கிக்கலாம். லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஊரில் கலெக்டர்கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அப்போ அங்கே வந்து ஒரு 2 பெரிய லாபி இருக்குது. கன்னுக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்றது தான் அங்கே வந்து இப்போது இருக்குது அமலில். அங்கே வந்து பள்ளிக்கூடங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி சைக்கோவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி சுட்டு கொலை செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2018 பார்க்லேண்ட்ற இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி ஒரு சைக்கோ தான் வந்து பசங்களை, பள்ளிக்கூடத்து பசங்க ஒரு 17 பேரை சுட்டு கொள்கிறான். இன்னொரு 17 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க துப்பாக்கி சூடில். அப்போது ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொண்ணு தான், எம்மா கன்சால்வேஸ் அப்படின்னு பேர். அவங்களுடைய உரை ஒன்று இருக்குது, இணையத்தில் நீங்கள் பார்க்கலாம், உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அவங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து கன் வைத்து கொள்வதற்கு எங்களுக்கு அப்சல்யூட் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகளுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை, உங்களுடைய உயிர் வாழும் உரிமையை காட்டிலும் எங்களுடைய துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் உரிமை மேலானது அப்படின்னு சொல்ல வர்றீங்க என்று அந்த பெண் வந்து பேசுவாங்க. இப்போ இவங்க சொல்றது அதுதான். இப்போ சவுக்கு சங்கர் என்ன துப்பாக்கி வச்சிருந்தாரா? சவுக்கு சங்கர் துப்பாக்கி வச்சுக்கல. இவங்க வந்து எல்லா, நீங்கள் சொன்னீங்களே ஃபாசிஸ்டுகள், இவங்க எல்லாருக்கும் சமமாக உரிமை உண்டு. இப்போ ட்ரெயினில் போய் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு RPF 3 பேரை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சுட்டு கொண்டான் இல்லையா? எதனால் கொண்டான்றீங்க? அவன் கையில் துப்பாக்கி இருந்துச்சுங்க. ஆனால் அவனுக்கு வெறுப்பை உருவாக்கியவர்கள் கையில் துப்பாக்கி இருந்துச்சா? தேவையா? மோடியிலிருந்து எல்லாரும் வெறுப்பை எப்படி விதைக்க வேண்டும், சட்டப்படி பிடிபடாமல் எப்படி பேசணும் என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த முறையில் தான் அவங்க பேசுகிறாங்க. அதன் விளைவு வந்து அங்கே பார்த்தாங்க. இது சவுக்கை பற்றி கேட்டீங்க. இப்போ சவுக்கு வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்காரா? சவுக்கு கையில் துப்பாக்கி வச்சுக்கல. ஆனால் அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் என்ன வேலை செய்கிறாரு? இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச தூத்துக்குடி உதாரணத்தையே எடுத்துக்குவோம். தூத்துக்குடியில் அவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க. அதுவும் இந்த வண்டி ட்ரம்மை பார்த்து டம்முன்னு சுடணும், திட்டமிட்டுலாம் சுடப்படல, கிடையாது, ஒரு ரவுண்டு சுட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்ட IPS அதிகாரியும் வருத்தப்பட்டாங்க. ஆமாம், அதோட குழந்தை கூட வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் சொன்னார். அது திடீர்னு ஏற்பட்ட ஒரு இது, எதிர்பாராமல் இது நடந்துருச்சு. இது வந்து அவர் சொன்னது. இதை வந்து ரஜினிகாந்த் அன்னைக்கு வேற ஒரு விதமாக சொன்னார். சமூக விரோதிகள் நுழைஞ்சிட்டாங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் அப்படின்னாரு, பேசினாரா? அப்புறமா அருணாச்சல கமிஷனில் போயிட்டு இல்லை எனக்கு தெரியாது, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இப்போ சீமான் ஒன்று பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திட்டமிட்டு இதை நடத்தியிருக்கு. நான் ஐயா எடப்பாடி கிட்ட கேட்டேன், அவரு தான் சொன்னார் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. எடப்பாடி கிட்ட நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லியிருக்கேன்னு கிரிஜா வைத்தியநாதனும் இவங்களும் சொல்லியிருக்காங்க, சத்தியமூர்த்தி, அருணாச்சல கூட இருக்கு. இப்போ அது சீமான் இருக்காரு, அவர் போய் ஏங்க அப்படி தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே தமிழகத்துக்குன்னு, அதை அவருக்கு கேட்க தோணலை. அவர் எடப்பாடி இப்படி சொன்னாருன்றாரு. இந்த பேச்செல்லாம் என்னன்னு கருதுறீங்க? இவங்க கையில் யார் கையில் துப்பாக்கி இருக்கா?
இவங்க கையில் துப்பாக்கி இருக்கான்னு கேட்குறேன். இல்லை. ஆனால் இவங்க செய்கிற காரியம் என்ன? அந்த பச்சை ரத்த படுகொலையை நியாயப்படுத்துகிற வேலையை இவங்க செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையா? இப்போ கையில் துப்பாக்கி வச்சிருக்கணுமான்னு நான் கேட்குறேன். ஸ்ரீமதி வழக்கில் இவர் என்ன பேசினார்? அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கு, அவங்க அம்மாவுக்கு ஒரு அஃபேர் இருக்கு. ஆமாம். அப்போ அங்கே திரும்ப திரும்ப அப்போ பேசப்பட்டது என்ன? அந்த ஆர்எஸ்எஸ், அந்த ஸ்கூல் ஓனர் ஆர்எஸ்எஸ்காரங்க கழுத்து கடனில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன? அந்த கொலையை நியாயப்படுத்துவதற்கு. இதே ஸ்டெர்லைட்டில் எனக்கு தெரியுங்க, நான் அப்போ நாங்கள் ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்டு பெட்டிஷன் போடுறோம் மாகாய்க சார்பாக. அப்போ இதே சவுக்கு என்ன பேசினார்னா, பிணத்தை வைத்து கொண்டு மாகாய்க அரசியல் செய்கிறது அப்படின்னாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தானே தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ஏன் கேட்டான்னாக்க பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுருக்குறாங்க, அதே கிட்ட பிடிச்சு. ஆமாம், ரீபோஸ்ட்மார்ட்டம், அதனால கேட்குறோம். அப்போ இதெல்லாம் சொல்கிறாருன்னா அப்போ என்ன பொருள்? இது ரொம்ப சிம்பிள். உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் காசு வாங்கி கொண்டு குறைக்கிறார் அப்படின்றது தவிர வேற இதில் என்ன இருக்குது? ராம்குமார் மேட்டர்லயும் அதானே. ஆமாம், ராம்குமார் அந்த ஒயரை கடிச்சு சாகல, அதில் அந்த ஒயரில் மின்சாரமே பாயல அப்படின்னு மனித உரிமைகள் ஆணையத்தில் விசாரித்து முடிவே வந்துருச்சு. தீர்ப்பையும் அந்த நீதிபதி சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் ஒரு லிஸ்டே இருக்குதுங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் கையில் துப்பாக்கி வச்சுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பச்சை பொய்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, பச்சை பொய்களை. இது இவ்வளவும் திரும்ப 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 பொய்ன்னு இவ்வளவும் நிரூபணமாயிருக்குது. இத்தனை நிரூபணமான பிறகும் அவருக்கு கருத்துரிமை உண்டு, அது அந்த செக்ஷனில் வராது, இந்த செக்ஷனில் வராது அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இவங்க? காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மோகன் குமாரமங்கலம் அப்படின்ற ஒருத்தர் எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. ஆன் வாட் பேசிஸ் செக்ஷன் 4? செக்ஷன் 4 வந்து இதற்கு பொருந்தாது, சவுக்கு சங்கரை கைது செய்த இந்த பிரிவு பொருந்தாது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. நியூஸ் மினிட்டினுடைய ஆசிரியர் தன்யா ராஜேந்திரன் அவங்க வந்து ரீட்வீட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க ஒரு போராளி அப்படிதான் வந்து அவங்களுக்கு ஒரு பிம்பம் வெளியே இருக்குது. ஆல் இண்டியா லெவல்ல ஒரு என்ன செக்ஷன் போடணுமா இப்போ? இல்லை பத்மஸ்ரீ பட்டம் எதுவும் கொடுக்கணுமா அவருக்கு? எனக்கு புரியல என்னன்னு. இப்போ இந்த செக்ஷன் பொருந்தாது, அந்த ஏங்க இந்த கேஸில் இந்த ஆள் பேசியிருக்கிறது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கிறார். ஆப்வியஸ், அது வெளிப்படையாக இருக்குது. சரி, அதுக்கு அந்த செக்ஷன் வராதுன்றாரு. அவர் போய் சவுக்குக்காக வாதாடட்டும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த அம்மா யார் தன்யா ராஜேந்திரன் ரீட்வீட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போது இந்த ரேவண்ணா மேட்ரு, பிரஜ்வால் ரேவண்ணா, இது நடக்குது. ஒரு 2900 வீடியோவோ ஏதோ வந்திருக்குது. அந்த வீடியோவை பார்த்தவங்க டிபேட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பலது வந்து கான்சென்சுவல் செக்ஸ், அது உடன்பட்டு. ஆமாம், இந்த வீடியோவை பார்க்கும்போது இப்போ ஒரு மன்சூர் அலிகான் மாதிரியோ இல்லைன்னா ஒரு எம்என் நம்பியார் மாதிரியோ அப்படி போய் ரேப் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ கான்சென்சுவல் அது, அதனால் அந்த செக்ஷன் வருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒருவேளை இந்த அம்மா அப்படி அதை ஆராய்ச்சி பண்ணணுமா? ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருக்காரு, இதை வந்து செக்ஸ் ஸ்கேண்டல்னு சொல்லாதீங்க, இது ரேப் அப்படின்னு சொல்லி. மாஸ் ரேப். ஆமாம். இப்போ இது என்ன மாஸ் ரேப்னா என்ன? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டலுக்கு பணிய வைத்து தன்னிடம் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக வந்த பெண்ணை இப்படி வந்து கேடாக பயன்படுத்திட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள தொடர்ந்து ரேப் பண்ணியிருக்கான்றது தான் உண்மை. இப்போ சவுக்கு போன்ற நபர்களோ இந்த செக்ஷன் பேசக்கூடிய ஆட்களோ அவங்க ரேவண்ணாவுக்கு போய் வாதாடட்டும்ன்ற நான். இல்லை இது கான்சென்சுவல் செக்ஸ் தான், இது ரேப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறது. இந்த நபர் இது வரைக்கும் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது பெண்களை பற்றியது மட்டும் இல்லை, ஓவராலாகவே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அல்லது கூலிப்படை போல் ஒரு தரப்புக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து பிடிச்சிட்டாங்களாம், அதில் அந்த செக்ஷன் ஏ பிரிவில் வருது, பி பிரிவில் வருது. இதுதான் இப்போ பிரச்சனையா? வெக்கக்கேடாக இருக்குது, கேவலமாக இருக்குது. தொடர்ந்து பத்ரி சேஷாத்ரி கைது செய்யப்பட்டதிலிருந்தே சவுக்கு சங்கர் பத்ரிக்காக குரல் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, செந்தில் வேலனும் உளவுத்துறை ஐஜி அவரும் கூடுதல் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அருண், இந்த 2 பேரோட தூண்டுதல் பேரில் தான் பத்ரி சேஷாத்ரியை கைது செஞ்சாங்க. அதே பொறுக்கிகள் தான் இன்றைக்கு என்னை கட்டம் கட்டுகிறார்கள், என்னையும் கைது செய்ய வந்து துடிக்கிறார்கள். அப்போ இது கருத்துரிமைக்கு முழுக்க முழுக்க எதிரானதுன்னு சவுக்கு சங்கரே சொன்னார். சவுக்குக்கு ஆதரவாக பத்ரியும் வந்து கூறியிருக்கிறார். அவர் பேசுறாருன்னா எல்லா கருத்துலையும் நாங்கள் வந்து உடன்படல. அவர் பேசின பல விஷயங்களை எல்லாரையும் தான் திட்டி இருக்கிறாரு. ஏதாவது 1-2 கிளிப்பை எடுத்துட்டு வந்து இந்த டிஎம்கே எக்கோ சிஸ்டம் அதை வந்து அவரை டார்கெட் பண்றாங்க, உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றணும்,
அவரோட வழக்குல அப்படின்னு அவரும் கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்துருக்காரு. ஆமாம், இவர் வால்டேர் இவர். அதாவது உன்னுடைய கருத்தை நான் உயிருள்ள வரை மறுப்பேன், ஆனால் உன்னுடைய கருத்துக்காக என் உயிரை கொடுத்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். ஆமா, இந்த வெங்காயம். பத்ரி சொன்ன கருத்து என்னங்க, அன்னைக்கு பழங்குடி மக்களை இழிவுபடுத்தி கேவலமாக பேசினார். அது குரல் கொடுத்த தமிழ்நாட்டு கவிஞர்கள், எழுத்தாளர்களை தங்களுக்கே நடந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றாங்க. அதனால இப்போ சவுக்கோட அவர் ஒன்றுபடுறதுக்கான எல்லா அடிப்படையும் இருக்குது. பெண்களை பற்றி பேசினதா இருக்கட்டும், பழங்குடி மக்களை பற்றி பேசியதாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவரை நியாயமாக எஸ்சி எஸ்டி ஆக்டில் உள்ள தள்ளிருக்குன்னா அப்படி பண்ணலை, அதை விட்டுருங்க. இப்போ அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல அப்போ பத்ரியின் கருத்துரிமைக்காக வேணா நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், கைது பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பேசினவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த கருத்துரிமையை பற்றி ஒன்று பேசினாங்க. இந்த பக்கம் பத்ரியோட கருத்துரிமை, அந்த பக்கம் இது அவருடைய இந்த இண்டிவிஜுவலுடைய ரைட். இந்த இண்டிவிஜுவலுடைய ரைட்டால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒருத்தர் இல்லை, ஒரு கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி? ஷெட்யூல் ட்ரைப் என்ற குக்கி கம்யூனிட்டி. இன்னொரு பக்கம் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் சமூகம். இன்னொன்னு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடே சரியில்லை, அது அப்புறம் ஒடுக்கப்பட்ட சாதி, என்ன எம்பிசி, ஆமா எம்எம்பிசி அதெல்லாம் சொன்னாரு, அது ஒடுக்கப்பட்ட சாதியினர். இப்ப இவர் ராணுவம் இருந்தா ரேப்பெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சாதாரணம். அப்போ பழங்குடி மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர், இவங்க 3 பேரையும் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தும் விதமாக ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறார். அப்போ இதுல ஏற்படுற பாதிப்பு வந்து இந்த கம்யூனிட்டிக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்படுற பாதிப்பை காட்டிலும் இவருடைய கருத்துரிமை பெரியது. அப்படிதானே? இது எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டேன், கைது செய்து எனக்கு வந்து நஷ்டஈடு கொடுங்கன்னு இப்ப கேஸ் போட்டிருக்காரு. ஆமா, அதான் அவரு இப்ப அவருடைய உரிமை பெருசு. சவுக்கு எடுத்துக்கிட்டா, சவுக்கு பெண்களை கேவலமா பேசுவார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த மக்களை கேவலமா பேசுவார், இந்த ஸ்ரீமதி போன்ற குழந்தைகளை கேவலமா பேசுவார். ஆத்தூர் விவசாயின்னா அதுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும், மந்திரிக்கு பினாமியா இருப்பாங்க அந்த விவசாயிகள் அப்படின்னு, அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இதை பேசுவார், அதெல்லாம் அவர் கருத்துரிமை. அதனால் பாதிக்கப்பட்டவங்க அது அவங்க பிரச்சனை, அவங்க வந்து தங்கள் நிலையை வேணால் கூறட்டும், இவர் பேசுகிறத பேசிகிட்டு இருப்பார். அதனால தான் நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆர்டிகல் 19(1) A(B)ன்னு 2 இருக்குது. ஏல கருத்துரிமை இருக்குது, பில தொடப்பகட்டத்தால் அடிக்கிற உரிமை இருக்குது. நேற்று செருப்பை தூக்கிட்டு கோயம்புத்தூர்ல பெண்கள் இப்போ நியாயமாக என்னுடைய கருத்துப்படி செக்ஷன் போடுறதை காட்டிலும் சவுக்கு அதை ஒளிபரப்பிய அந்த ஃபெலிக்ஸ் இந்த சேனல் இருக்கு இல்லையா, அங்கே இது மாதிரி பெண் காவலர்கள் அல்லது காவலர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கையில் செருப்போட அதை போய் முற்றுகையிடணும். அமைதி வழியில், அமைதி வழி. சவுக்குக்கு எதிராக செருப்பை காட்டி போராட்டம் பண்ணது சரி. ஆமாம், கருத்துரிமை தான் அது. அமைதி வழியில் போராட உரிமை உண்டு. அதுதான் 19(1) வந்து B தான் உரிமை உண்டு, அமைதி வழியில் போராட. ஆமாம், போராடணும்னு சொல்கிறேன். இப்போ அவர் காட்டினது என்ன? இவங்க செருப்பை காட்டினாங்கன்றீங்க, அவர் எதை காட்டினாரு அவங்களுக்கு எதிராக? ரொம்ப கொச்சையா இன்னும் ஒரு படி மேல போய் செருப்பை காட்டுவதில்ல. பெண்கள் பத்தி நம்ம பேசுறோம், இன்னொரு படி மேல போய் அவரு ஏடிஜிபி அருண் அவரோட வீட்டுல இருக்கிற ஒரு 3ஆம் பாலினத்தவர் வீட்டு வேலை செய்யறாங்களாம். அவங்க நெஞ்சில அருண் பேரை வந்து இவர் பார்த்துருக்காரு, போய் பச்சை குத்தி வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலங்க இது இவர் பார்த்துட்டு சொல்றாரா? இல்ல இப்ப அது வந்து ப்ரூஃப், அது எப்படியே இருக்கட்டும்ங்க, இது வந்து ஒரு விவாத பொருளா? இதுல என்ன ஆராய்ச்சி, என்ன தரவு இருக்குது? ஆனா அருண் வந்து மிக கேவலமானவர். ஒரு கட்சி மேல அபிமானம் கொண்டு, நடிகர் மேல அவமானம் கொண்டு ரசிகர்கள் பச்சை குத்திக்கிறாங்களா இல்லையா? அவங்களாம் என்ன சொல்லலாம்? அவங்கள என்ன சொல்லலாம்? இது உனக்கு இது வந்து பேசக்கூடிய விஷயமா? ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை பற்றியோ 3ஆம் பாலினத்தவரை பற்றியோ பேசக்கூடிய விஷயமா? செருப்பை காட்டுறது ரொம்ப கேவலமா தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது? பத்ரி பேசுனது எப்படி தெரியுது? அது செருப்பை காட்டுவதை காட்டிலும் கொடிய வன்முறையா தெரியலையான்னு நான் கேட்குறேன். இது எப்பொழுதுமே ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க. அமெரிக்காவில் வந்து கருப்பின மக்கள் இருக்கிறாங்க, ஒயிட் இருக்கிறாங்க, வெள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தர வர்க்கம் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இண்டிவிஜுவலுடைய ரைட் பற்றி, கருத்துரிமை பற்றி பேசுவாங்க. கருப்பின மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒடுக்கப்பட்ட சமூகம், அவங்க வந்து கம்யூனிட்டி ரைட்டை பற்றி தான் அவர்கள் பேச முடியும், தாங்கள் பாதிக்கப்படுவதை பற்றி தான் பேச முடியும். அப்போது கருப்பின மக்களுக்கு எதிராக ரேசிஸ்டாக கமெண்ட் வரும்போது அது ஒரு கருப்பின மக்களில் யாரோ ஒரு பிளாக் ஆஃப்ரோஏஷியனை பாதிக்கிறது இல்லை, அது மொத்த கம்யூனிட்டியும் பாதிக்குது. இப்போ பத்ரி வந்து MMBC அப்படின்னு பேசுனாக்கா அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கிற அத்தனை பேரையும்
அவர் எள்ளி நகையாடுறாரு, ஷெட்யூல் ட்ரைபை எள்ளி நகையாடுகிறார். திருப்பதி நாராயணன் பாஜக துணைத் தலைவர், அஸ்வத்தாமன் அவரும் ஏதோ பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கிறவர், இப்போ வேட்பாளராக கூட திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார். இப்போ இவர்கள் சுமன் ஸ்ரீராமன் இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், அவர் சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவர் வந்து திமுகவை குறித்து தொடர்ந்து விமர்சனம் செய்கிறாரு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதனால் அவருடைய கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க எல்லாரும். அதுக்கு நேர் எதிர்நிலையிலேருந்து நான் சொல்கிறேன். அவர் இப்போ இதில் என்ன கருத்து சொன்னார், அது எந்த செக்ஷனில் வரும்ன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அடியாள் வேலை செய்கிறார் பாசிஸ்டுகளுக்கு. அதனால் அது பல எக்கச்சக்கமாக நடவடிக்கை எடுத்துருக்கணும், அவையெல்லாம் எடுக்கப்படாமலே போயிடுச்சு. அதனால் இதை பற்றி பொருட்படுத்துவதற்கு எதுவும் இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் சவுக்கு மீடியாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி வருது அப்படின்னு அவர் கண்டனம். அதுதான் சொல்கிறேன். இப்போ அதான் இப்போ நான் சொன்னது, அவர் யாருக்கு, அவர் ஓனர் வந்து பேசுகிறாரு. ஓனர் இல்லை, இப்போ அவரும் முதலமைச்சராக இருந்தவர், இதே காவல்துறை அவர் கீழே வந்து வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஆமாம், இப்போ தூத்துக்குடிக்கு அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காருல்ல. இப்போதான் அவர் எடப்பாடிக்கு கைமாறு ஆமாம் பேசியிருக்காருல்ல. அப்போ அதுக்காக அவர் வந்து பேசுகிறாரு. அதனால் எடப்பாடிக்கும் கருத்துரிமைக்கு என்ன சம்பந்தம் என்ன? அதனால் அவர் பேசுகிறாரு அப்படின்னாக்கா அவர் ஏற்கனவே அவர் செஞ்சுருக்காரு, இப்போ நேரம் அவருடைய பேரோலில் இருக்கிறாருன்றதுனால அவர் இருக்கலாம். சவுக்கு சங்கர் கொடுத்த பேட்டி, இந்த கூட இருக்கிறவங்கலாம் கைது அப்படின்னு ரெட்ஃபிக்ஸில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் முக்கியமாக சில விஷயங்களை நான் கவனித்தேன். தலைமைச் செயலகத்தில் ஆயா வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சவுக்கு கூட இருந்த லீகல் கரஸ்பாண்டன்ட் சவுக்கு மீடியா, அது சவுக்கு சொன்னது தான். அவர் 4வது வருஷம் தான் படிக்கிறாரு, ஆனால் அவர் தான் லீகல் கரஸ்பாண்டன்ட். அவர் வந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கி கேட்டிருக்கிறாரு, 1 லட்சம் தான் வாங்கியிருக்கிறாராம். 1 லட்சம் வாங்கினதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு சவுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அடுத்து இவர் கூட இருந்த பிரதீப், ஏற்கனவே இவருக்காக சிறை சித்திரவதை இதெல்லாம் அனுபவித்த பிரதீப், அவர் வந்து பேட்டி தர்றாரு. அதிமுகவோட ஊழல் முறைகேடு ஒரு 8 மணல் குவாரியில கனிமவள கொள்ளை, அதை நான் வந்து ட்வீட்டா போட்டேன், அதை நீக்குன்னு என்கிட்ட சொல்றாரு. யாரு இவர்? சவுக்கு சொல்றாரு. அதே போல ஸ்மார்ட் பார்க்கிங் 20 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 100 ரூபா வாங்கினாங்க, அதை வீடியோ எடுத்து போட்டேன் இந்த ஆட்சியில், அந்த வீடியோவை நீக்கு, அவர் ஒப்பந்தம் எடுத்தவர் வந்து நமக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சவுக்கு சொல்றாரு. அப்படின்னு சவுக்க இவர் அயோக்கியன்றாரு. செம்மர கடத்தலில் ஈடுபடுகிறார் KR வெங்கடேஷ்னு பிஜேபியில் ஒருத்தரை சவுக்கு குற்றஞ்சாட்டினாரு. அவரை தனியா என் மூலமா வர சொல்லி பார்த்தாரு. யோக்கியம் எதுக்கு வந்து பார்த்தாரு? இன்னைக்கு நான் KR வெங்கடேஷோட இருக்கிறது தப்பு அப்படின்னா அன்னைக்கு நீ எதுக்கு கூப்பிட்டு சந்திச்ச, என் மூலமா தானே சந்திச்ச அப்படின்னு கேட்கிறாரு. சவுக்கு என்ன சொல்றாருன்னா, இவன் அயோக்கியன் பிரதீப், அதனாலதான் என்கிட்ட இருந்து விரட்டி விட்டேன் அப்படின்றாரு. லியோ சில்மிசம் பண்ணாமையா போலீஸ் தேடும் அப்படின்னா அதை பிரதீப் தான் வந்து, ஏன்னா அவங்க எல்லாம் பர்சனலா தெரியும் அப்படின்றாரு. முத்தலீஃபு ஒரு தேதிக்கு முன்னாடியே போட்டுட்டு கிங்குடா எஸ்கேப்டான்னு வந்து அவரு போயிட்டாரு. சவுக்காலேயே தானோ தன்னை சுற்றியுள்ளவர்களோ யோக்கியன்னா அவரே வாதாடலையே. 3 லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டோம், 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களான்ற ரேஞ்சுக்கு இருக்கிறப்ப இதை பாக்குறவங்க எப்படி அது அநீதி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு புரியல. இல்லை, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி நான் சொல்றதுக்காக பத்திரிகையாளர்கள் வருத்தப்படக்கூடாது. இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு சோர்ஸ் அப்படின்றது, சோர்ஸ் தெரிவிக்க வேண்டியதில்லை என்பது ஒரு பத்திரிகா தர்மம். அது ஆமா சொல்லக்கூடாது அப்படின்றது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மக்கள் நலனுக்காக, மக்களுடைய உரிமை தொடர்பான விஷயங்களில் இப்படி ஒரு முறைகேடு நடக்கும்போது அந்த சோர்ஸ் கொடுக்குற தகவலை வைத்து அதை புலனாய்வு செய்து வெளியே தெரிவிப்பது, அது வந்து பொது நலனின் பொருட்டு செய்கிறது. அது பொய்யா உண்மையா அப்படின்னு அதை செக் பண்ணி அது மாதிரி சொல்கிறது அப்படின்றது ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலை. இப்போ ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சோர்ஸ் நிறையா இருக்கும். எல்லா கட்சிக்குள்ளேயும் அதிகாரிகளுக்குள்ள எல்லா துறைகள்லேயும் சோர்ஸ் இருக்கும். இந்த பல அரசியல் கட்சி தலைவர்களோடையும் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போது இதை வந்து நேர்மையான முறையில் பயன்படுத்தி தொடர்ந்து பத்திரிகையாளராகவே இருப்பவர்கள் பலர். சிலர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த கான்டாக்டை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் வந்து இந்த கோ பிட்வீன்னு சொல்லுவாங்க, தமிழில் கொச்சையாக சொன்னால் புரோக்கர்னு சொல்லலாம். இப்போ ஒரு அதிமுககாரர் இருக்கார், இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, ஒரு அதிமுககாரர் மேலே ஊழல் வழக்குன்னு வச்சுங்களேன்,
அந்த அமைச்சர் வந்து இது மாதிரி எனக்கு ஒன்றும் திமுக மேலே ஒன்றும் பெரிய இது இல்லை, சிஎம்ஐ பற்றியெல்லாம் நான் ரொம்ப உயர்வாக கருத்து வச்சுருக்கிறேன், உதயநிதியை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறேன், இது மாதிரி பண்ணுறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு காதில் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் இவர் என்ன செய்வார்? இவர் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போவாங்க, அங்கே போய் அவர் விஜயபாஸ்கரை யாரோ ஒருத்தர் அவரை பார்த்தேன், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார், நான் இதெல்லாம் செய்கிறது இல்லை சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க. இதுதான் புரோக்கர் தொழிலினுடைய தொடக்கம். நீங்க சொன்ன அதே விஷயம் இதுல நடந்திருக்குது. சவுக்கு 4th எஸ்டேட் அதுக்கு வந்து பேட்டி தர்றாரு அந்த ஊடகத்துக்கு. அதுல சொல்றாரு, நான் சிஎம்ஐ பார்த்தேன், 25 நிமிஷம் வந்து பேசினேன், எப்பன்னா அவர் ஜெயிலுக்கு திமுக தான் அனுப்பியது அப்படின்னு சொன்ன மறு வருடம், அதாவது போன வருடம் ஜூலை, அதுக்கு முன்னாடி வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு போன வருஷம் பேசுறது இப்ப சொல்றாங்க. 25 நிமிஷம் பார்த்தேன், உதயநிதிக்கு வந்து போலீஸ் இலாக்கா கொடுங்கன்னு நான் கேட்டேன், அப்புறம் உதயநிதி கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் வாரம் வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை ஆனா சந்திப்போம் அப்படின்னு, ஆனா சந்திக்க மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? நான் என்ன டெண்டருக்காக வந்தேன்னா, நான் போய் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வர பிறகுதான் அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, மொத்தமா வேலையை விட்டு தூக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பாதி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, கவர்மெண்ட் கிட்ட வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கே விபதி அடிக்கிறது. அப்போ வந்து அதையா நான் கேட்டேன், நான் அதெல்லாம் எதுவும் கேட்கலையே, மக்கள் நலன் தானே நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் ஒரு ரிசோர்ஸ், என்ன ஏன் யூஸ் பண்ண மறுக்கிறாரு உதயநிதி, நான் ஒரு ரிசோர்ஸ், என்ன ஏன் ஸ்டாலின் வந்து யூஸ் பண்ண மறுக்கிறாரு, நான் சர்வீஸ் ஆஃபர் பண்றேங்க, நான் வந்து ஒரு சேவை சமூகங்க, என்ன ஏங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பேட்டியில வெளிப்படுத்துறாரு. ஒரு நல்லது சொல்றதுக்காக தானே இவ்வளவு ஆதங்கப்படுறாரு. அவரு சிஎம் மட்டும்தான் பார்த்தாரா? அப்படிதான் சொல்றாரு. மோடியை பார்த்திருக்காரு, அப்புறம் ஜோ பைடனை பார்த்திருக்காரு, அதெல்லாம் சொல்லலையா? அப்ப பார்த்ததே காமெடின்றீங்களா? வேற என்ன பார்க்கல நான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பல வடிவேல் சீன் வந்து ஞாபகம். என்ன தவறு செய்தாலும் என்னுடைய தொண்டன் அப்படின்றது ஞாபகம் வருது. இப்படி போட்டு அடிக்கிறீங்க, ஒரு குவார்டர் வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சா அது மனிதாயமா? நான் என்ன அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரா, அதான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு படத்துல இந்த மேல இருந்து பிளேன்ல இருந்து கீழே விழுந்துட்டேன், கழுத்துல வந்து ஒரு ரயில் ஏறிடுச்சு, அதான் லேசா. ஆமா, இந்த சிஎம்ஐ பார்த்தேன், போன வருஷம் பார்த்தேன், இதெல்லாம் என்னங்க? இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அன்கண்டிஷனலா விடுதலை பண்ணுன்றாரு ஆர்கே, மூத்த பத்திரிகையாளர். இல்ல நான் எனக்கு என்ன புரியலன்னா, இதெல்லாம் கேட்ட பிறகு இதெல்லாம் இல்ல ஆனா நீங்க சொல்ல வந்த புள்ளி இது எல்லாமே மேட்ச் ஆகுது இல்ல. எனக்கு வந்து எனக்கு ஒரு யோசனை இருக்காது, இப்ப சொல்லிடுறேன் நான். வடிவேலு இதை பாப்பாரான்னு தெரியல எனக்கு. அவர் நடிச்சு முடிச்சு போயிட்டாரு, இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் பாக்கி இருக்கு. இந்த கேரக்டர் அவர் பண்ணிட்டாருனாக்க எல்லா அங்க லட்சணங்களும் கரெக்டா இருக்குது, அதை செய்ய தகுதி வாய்ந்த நபர் தமிழ்நாட்டில் இவர் தான் நினைக்கிறேன் நான். சொல்லுங்க. இல்ல அதான் பண்ணி இருக்கிறாரு செட்டப் செல்லப்பா. இல்ல அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த கோ பிட்வீன் அப்படின்னு வந்து இருப்பாங்க அப்படின்னு, அதை வெளிப்படையாவே சவுக்கு சொல்றதா தான் நான் பாக்குறேன். நான் என்ன அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரா, என்ன யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவது வந்து எனக்கு பிஸ்கட் போடுங்க அப்படின்னு கேட்கறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, என்னையும் உங்களுக்காக புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு சேர்த்துங்க. இல்ல அவரு இப்ப நீங்க சொல்றது எப்போ வந்த வீடியோ அது? இது வந்து கைதுக்கு முன்னாடி வந்த கடைசி வீடியோ தான். அதுக்காக தான் கைதுக்கு முன்னாலன்னா இது முன்ஜாமீன்னு தெரியுது. அது ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வந்து நேரம் சேனல் வழியா போட்டிருக்காரு. ஓ, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேற என்ன புரிஞ்சுக்கிறது? வேற அதுதான் புரிஞ்சுக்கிறது. அதுதான் அப்படி ஒரு, நான் என்ன உங்களுக்கு விரோதியா? ஆமா அப்படின்னு சொல்றேன். அப்படி இந்த பக்கம் எடப்பாடிக்கு வேலை செய்யறதா சொல்றாரு, இந்த பக்கம் இப்படி ஒரு மனு போடுறாரு. இல்லை நான் இப்போ சொல்றது, இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள், ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு சொல்றவங்க போறாங்கன்னாக்கா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றதா, இல்லை இதில் பழகிட்டாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் சகஜம், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற இடத்துல இருக்காங்களான்னு எனக்கு தோணுது. மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ஃப்ரண்ட் லைன்லலாம் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன், நம்ம ராதாகிருஷ்ணன். அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்னரே சொன்னார், தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் சவுக்கு சங்கர் தான், அவர் அந்த பணியை வந்து சீரிய முறையில் சிறப்பாக வந்து செய்கிறாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னார். அதான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் இவரை நியமிச்சார் போல.
அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? சவுக்கு இப்படி பேசுறது, ஸ்ரீமதி, ஸ்டெர்லைட்டு. இல்லை தெரியாதுன்னு தெரிந்த பிறகும் இது பூரா கிளாரிங்காக இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு சில உண்மைகள் தெரியும் அல்லது அரை உண்மைகள் தெரியும். அதை பேசுறதுனாலே அவங்க போராளிகளும் அல்ல, எதிர்கட்சி தலைவரும் அல்ல, பத்திரிகையாளரும் அல்ல. அதை வச்சு காசு பண்ணுறது தான் இப்போ அவங்களுடைய நோக்கம் இல்லையா? இந்த பக்கம் எடப்பாடிக்கு வேலை செய்கிறதாக பேசிட்டு இருந்தாரு, அந்த மாநாட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு இருந்தாரு. ஆமா, இப்போ நான் உங்களுக்காக தான் சொல்றேன். இப்படியே அதிமுகவை ஆதரிச்சாரு, ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. ஆமா, இப்போ உங்களுக்காக தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு, இங்க திமுக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளர் அல்லது எதிர்கட்சி தலைவர், அவருடைய கருத்துரிமைக்கு நான் குரல் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா மானக்கேடு. அதுக்கு மேல இதில் சொல்றது ஒன்றும் இல்லை. இந்த உதயநிதி சந்திச்சாரு, ஸ்டாலினை சந்திச்சு 25 நிமிஷம் பேசினாரு. அப்ப இப்படின்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் பொய்யா? அதான் நான் என்ன சொல்லிட்டேன், இது மேலேருந்து கீழே விழுந்து தண்டவாளன்ற கழுத்தில் ஏறின அந்த காமெடி சீனுக்கு மேலே அதில் மதிக்கத்தக்க எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், நான் இந்த 2 ஆண்டு காலம் 2.5 ஆண்டு காலத்தில் பல பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், ஆனால் சவுக்கு போல்டாக பேசுகிறாரு அப்படின்னு பலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்போது அவர் பேசுகிற முறை, பேசுகிற விஷயம், இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குதுங்க. இதை நான் எப்படி ஒப்பிடுறேன்னாக்கா, நிறைய பொய்களை அவிழ்த்து விடுறாரு. அதை இப்போ நீங்கள் சேனலில் இருக்கிறவங்களோ அரசியலில் இருக்கக்கூடிய ஆட்களோ ஸ்ரீமதியை பற்றி என்ன பேசினார், ஸ்டெர்லைட்டை பற்றி என்ன பேசினார், அப்புறம் ராம்குமார் என்ன பேசினார், அந்த ஆத்தூர் விவசாயி என்ன, இதெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு அரசியல் நிலைப்பாடு உள்ளவர்கள் சரி தவறுன்னு கண்டினியூஸாக பார்க்குறோம். ஆனால் மக்கள் இப்போ ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, உட்காந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லது பொதுவாக மக்கள் சாயங்காலம் யூடியூப் சேனல் ஒரு இதுக்கு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதுக்குள்ளே அப்படி ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அவங்களுக்கு கிடையாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, மக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வாழ்க்கை பாடே பெரும்பாலான நேரம் போயிடுது. இப்படி இதை திரும்ப 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 கேட்கும்போது, இது உண்மை சவடால ஆணித்தரமாக அப்படி பேசும்போது அது உண்மைன்னு கருதுறாங்க. இப்போ மோடி பேசுகிறதே எடுத்துங்க, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்கிறாருங்க. என்ன தைரியத்தில் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு பிரதமர், நம்ம சொன்னால் எல்லா பத்திரிகையும் பிரசுரிக்கும், கண்டிப்பாக மக்கள்கிட்ட அது போய் சேரும். அதை விட மேனிஃபெஸ்டோவை எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேரோட மேனிஃபெஸ்டோவை பார்க்க மாட்டான், நம்ம கருத்து செல்லுபடியாகும். அப்போ மோடி பேசுகிறாரு, யோகி பேசுகிறாரு, அப்புறம் ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு, அத்தனை பேரும் பேசுனா அப்போ எதனா ஒன்று 100க்கு 100 இல்லைனாலும் 100க்கு ஒரு 60-70 உண்மையாக இருக்காதா? இப்படி தான் இந்த கருத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இது முக்கியம். இப்போ ஏற்கனவே கேட்டீங்களே நீங்கள், பொய்யை உண்மையால் எதிர்கொள்ளுங்கள். ஒரு வெங்காயமும் கொள்ள முடியாது, உண்மையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ் காலின்னு ஒரு இஷ்யூவை, பெண்களுக்கு வன்கொடுமை நடக்குதுன்னு டிஎம்சிக்கு எதிராக கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட அந்த உள்ளூர் பாஜக காரர்களே இது பாஜகவால செட்டப் பண்ணப்பட்ட விஷயம், நம்ம ஊர்ல குண்டு வீசிக்கிற மாதிரி தான் அப்படின்னு ஒரு விஷயம் கிளப்பி அதை ஒரு நாட்டுக்கே தலையாய பிரச்சனையாக்கி, அந்த மோடி ரேடியோவில் பேசுற மனதின் குரல்ல அந்த பாதிக்கப்பட்டவங்களை பத்தி பேசி பெரிய அஜெண்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநர் அங்க இருக்கிற பிஜேபிக்காரர் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, போலீஸ் கைது பண்ண கவர்னர் மாளிகை கதவை இழுத்து மூடிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? அதனால நான் சொல்ல வர பாயிண்ட் இந்த கருத்துரிமை, பொய்யை உண்மையால் எதிர்கொள்ளுங்கள். பொய் என்பது அரசு அதிகாரத்தில் இருக்கிறது, பணபலத்தோடு இருக்கிறது, அதிகார பலத்தோடு இருக்கிறது. இப்போ இவர் என்ன முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றாரா சவுக்கு? அப்படி பார்க்கக்கூடாது. இது பிஜேபி வரட்டும்னு அவர் பேசுறாரு, பிஜேபிக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படி பேசுறாரு. ஒருத்தர் பிஜேபியும் திமுகவும் ஒன்றுன்னு பேசுறாரு. இது போதுமானது. இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, டே 1ல இருந்து இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து ஏக்நாத் ஷிண்டே, செந்தில் பாலாஜி அவர் பிஜேபிக்கு போறார் அப்படின்னு கட்சிகள் குறித்து தொடர்ந்து அவர் ஆளுங்கட்சியை குறித்து, திமுக குறித்து ஒரு புறம், இன்னொரு புறம் திரும்பவும் 2G எப்படி கதை முடிஞ்சிருச்சு. அதே நாரிட்டு இருக்குது, அவங்களே கோர்ட்டுக்கு போய் செயற்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த மேட்டர் திரும்பவும் பேசுறாரு. அடுத்து ஜாஃபர் சேட்டு இவங்களுக்கான உரையாடல் அப்படின்னு திரும்பவும்
செத்துப்போன ஒரு விஷயத்தை எடுத்து இப்ப நடக்கிற மாதிரி சித்தரிச்சு அதை வந்து பேசுறாரு. ஆனால் இப்படி தொடர்ந்து அது மட்டும் இல்லாம பிடிஆர் ஆடியோ அது நான் தான் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தேன் அப்படின்னு பெருமையா சொல்றாரு. இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டர்ல அமீர்ல இருந்து பல திரைப்பட கலைஞர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பாஜகவினுடைய எல்லா நெரேட்டிவுக்கும் சவுக்கு வந்து பேசியிருக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் சங்கின்னு சொல்றதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை அப்படின்னு வந்து இப்படி வெளிப்படையா அந்த அஜெண்டாவுக்காக பேசுகிறார். அப்ப வெளிப்படையா அந்த அஜெண்டாக்காக பேசுறவங்கள ஆதரிக்கிறவங்கள என்னன்னு எடுத்துக்கீங்க? அதான் இப்ப கேள்வி வந்து என்னோட கேள்வி, இப்ப இவரை வந்து பேட்டி எடுக்கின்ற ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோ இல்ல மற்ற நபர்களோ, புதிதாக ஊடகத்திற்கு வந்த இந்த நபர்களோ, இவங்க யாருமே இவரோட டபுள் ஸ்டாண்டை எப்பயுமே கேள்விக்கு உட்படுத்துவதில்லையே. இல்ல ஒரு பாயிண்ட் வெளியே வந்து அவர் எப்படி கேள்வி கேட்பாருங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட்பிக்ஸ் தான் சவுக்கை உருவாக்கியதுன்றது என்னுடைய கருத்து. கரெக்டா தப்பா? அதிகமா ஃபேமஸ் பண்ணி விட்டது ஒரிஜினல் சவுக்கு மீடியா வந்து அவர் தான். ஓகே, இப்போதான் சவுக்கு மீடியான்னு தனியாக ஆரம்பிச்சிருக்காரு அவர். இப்போ ரெட்பிக்ஸு எல்லா பொய்களையும் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு மேடையாக இருந்திருக்கிறது. அவர் வந்து திமுகவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம் செய்வதற்கும் பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செய்வதற்கும் இதை அந்த ஊடகம் வந்து ஒரு தளமாக பயன்பட்டுருக்குது. அது ஒரு நியூட்ரல் மீடியா. இன்னைக்கு சவுக்கு இருக்கட்டும், அதை ஒரு நியூட்ரலான மீடியா என்று கருதி அதில் போய் பேட்டி கொடுக்குறவங்க பேசுகிறவங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறது? அவங்களாம் ஏன் சவுக்கு மீடியாவில் பேச மாட்டேன்றாங்க? அது எனக்கு தெரியல. நேராக இங்கேயே வந்துடலாமே, அது எதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இங்கேயே வந்து உட்காந்துடலாமே? அது அதுக்காக தான் இருக்குது அந்த மீடியா. அதனால் சவுக்குக்கு என்ன அஜெண்டாவோ அந்த அஜெண்டாவுக்கு தான் அந்த ரெட்பிக்ஸும் வேலை செய்யுது. ஃபெலிக்ஸ் பல இடங்கள்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்போ சவுக்கு ஓராண்டு சிறைக்கு போயிட்டு வந்த அனுபவம்னு போன வருஷம் நடத்தினாங்க. அந்த மேடையில் ஃபெலிக்ஸ் வந்து பேசுறாரு, சவுக்கு உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சவுக்கு பொய்யே சொல்ல மாட்டாருன்றாரு. அப்புறம் இன்னொரு பேட்டியில சவுக்கு சத்தியமா காசே யார்கிட்டையும் வாங்க மாட்டாரு, சோர்ஸ் கொடுக்குற தகவல்கள் தான் சொல்லுவாரு, அவர் யோக்கியர் அப்படின்னு இவங்க தானே சர்டிஃபிகேட் தராங்க. அந்த தொலைக்காட்சி சேனலில் போய் பேசுகிறவங்க ஃபெலிக்ஸ் சொல்வதை நம்புகிறார்கள்னு நான் எடுத்துக்கிறேன். அவர் ஃபெலிக்ஸ் சொல்கிறத பற்றி இப்போ நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ரெட்டையர்கள், யார் ஃபெலிக்ஸும் சவுக்கும். ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு நேர்மையானவர், வேலைக்கு ஓனான் சாட்சின்னாக்கா இவங்க வந்து அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. போய் இதை ஆமான்னு சொல்றாரு. இந்த பெண் அதிகாரிகளை இப்படி பயன்படுத்துறாங்க, பெண்களும் உடன்படுகிறார்கள் அப்படின்றத ஆமா தோழர். தெரியல. அப்போ ஆமா தோழர்னாக்க ஏன் தோழர் அவங்க செக்ஷனுக்குள்ள வரலன்னு வந்துருக்கீங்க. ஆமா, அப்சல்யூட்டா, வேற என்ன சந்தேகம் என்ன? அப்படி வரட்டும், அவர் பேசட்டும், ஓன் பண்ணிக்கிட்டோம், அதுதான் அவங்க செய்யறாங்க. இப்போ பிரச்சனை வந்துங்க ஒரு அஜெண்டா தான் இருக்குது. இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு நேற்று இன்னைக்கும் இவர் ஃபெலிக்ஸ் போட்டிருக்காரு. என்னன்னா ஒரு நீண்ட பதிவு, சவுக்கு எதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு போட்டு, ஷுட் அப்லாட் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஹெரால்ட் ஃபார் ஹேவிங் த பால்ஸ் டு ஸ்டாண்ட் வித் ஹிம் வென் அதர் புசிஸ் ஹேவ் கான் அண்டர் கிரவுண்ட். மற்ற புசிலாம் அண்டர் கிரவுண்டில் போயிருச்சு. அதாவது சவுக்கை ஆதரித்து நிற்கும் ஆண்மை வந்து ஃபெலிக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. மிச்சம் பேரெல்லாம் அவங்க மொழியில் சொல்கிறதுனா பொட்ட, அதில் அவர் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு பதிவு போட்டிருக்கிறாரு, ஹவு கம் ட்ரேட்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபி சூஸ் அ சேம் டே டு பேக் ஸ்டாபர்ஸ் ஆன் சேம் டே பிக் நெட்வொர்க் இஸ் ஒர்க்கிங் ஓகே ரைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி. ஒரே நேரத்தில் எல்லாரும் இப்போ பிரச்சனையே என்னென்னா, கைதாகிறதுக்கு 2 நாள் முன்னால் போன வருஷம் சிஎம்ஐ பார்த்தது எதுக்கு இப்போ சொன்னார் அப்படின்னு அவர் போய் முதல்ல கேட்கட்டும். போன வருஷம் பார்த்ததை இப்போ அதுலேயே இன்னொரு கேள்வி இருக்குது. உன்னை உள்ள போட்டதே திமுக தான். நான் சேப்பாக்கத்தில் உதயநிதியை வீழ்த்த போகிறேன், சீமானை போய் பார்த்தேன், சீமான் உனக்காக நான் சின்னத்தையே கொடுத்து சண்டை போடுறதுக்கு நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஃபெலிக்ஸ் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் தோழர் அப்படின்னு இந்த அளவுக்கு சொன்ன திமுகவை எதிர்த்து இப்படி களமாடுபவர்கள் எதற்காக போய் தனியாக, அது அவரெல்லாம் கேட்டிருக்கணும். அதான் அந்த கேள்வி ஏன் கேட்க. நீங்கள் 2 வருஷத்துல ஒரு சவுக்கு ஃபெலிக்ஸு இவங்க பேசுனதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனாக்கா அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மென்டல் ஆகிடுவோம் பார்க்குறோம். ஒன்றுக்கு இன்னொன்று சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு கிசு ரசனைக்காக டெய்லி அதை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அது வந்து ஒரு கருத்தை உருவாக்குகிறது. அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவுக்கு எதிரான கருத்து, மறைமுகமாக அல்லது நேரடியாக பிஜேபிக்கு ஆதரவான கருத்து. இந்த அஜெண்டாவுக்கு தான் இவர்கள் வந்து வேலை செய்கிறார்கள். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன்,
இந்த கேஸில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, இது எந்த செக்ஷன் என்ன உட்பிரிவின் கீழ் வரும் என்ற எந்த வெங்காயமும் எனக்கு தேவையில்லை. இவங்க வேலை செய்கிறது இந்த நோக்கத்துக்காக, சரிதானா? அதுதான் எனக்கு வேணும். அந்த நோக்கத்துக்கு வேலை செய்பவரை ஆதரிப்பவர்கள் நேரடியாக எதிரிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஃபெலிக்ஸுக்கு தான் பால்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்த அதை என்ன சொல்றீங்க? அந்த கட்ஸ் இருக்குதானே அவருக்கு? அதான் இந்த கட்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது அயோக்கியத்தனத்தை வெளிப்படையாக ஆதரித்து பொய்யை வெளிப்படையாக ஆதரித்து நிற்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல. இப்போ கூட அண்ணாமலைக்கு சீமானும் சில ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்கள். என்னங்க எதனால் ஆதரிக்கிறீங்க? நல்ல சவுண்டாக பேசுகிறாரு, கெத்தாக பேசுகிறாருன்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இது. அந்த மாதிரி ஒரு கருதி கொண்டு இருக்கிறார். அவர் யாருன்றத மக்கள் அடையாளம். இந்த விஷயத்துல கூட சீமானால் கூட வந்து வெளிப்படையா ஆதரிக்க முடியல. கேடி ராகவனின் கையுரிமை, மாரிதாசின் வந்து விஷம பிரச்சாரம், இது எல்லாத்தையும் வெளிப்படையா வந்து கிஷோர் கே சுவாமியினுடைய பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் வந்து நேரடியா முட்டடிச்சு நிக்க முடிஞ்சவரால இதுல நிக்க முடியலையே. அவரே வந்து சங்கோச்சப்படுற மாதிரி தெரியுது. ஆனா ஃபெலிக்ஸ் அதுக்கு இல்லை. அதான் அவர் எனக்கு பால்ஸ் இருக்குன்னு சொல்றாரு, சீமானுக்கு இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல அது அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் இல்லையா? யதார்த்தமா நான் சொல்றேன், அப்படிதான் நடந்துருக்கு இது வரைக்கும். இவ்வளவு நேரம் சவுக்கு குறித்து அவர் யாருக்காக பேசுகிறார், அவருடைய குரல் யாருக்கானது அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியதற்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.